ஒரு அடையாளத்தை சுற்றி நம்மளை வைத்துக்கொள்ளும்போது மனம் நம்ம அங்கேயே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறீங்க வந்துட்டு. இப்போது உங்களோட டிசைபிள்ஸ்னு வச்சுக்காங்க, அல்லது வேறு யாரோட டிசைபிள்ஸ் யாரோ ஒரு குரு என்ற ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்கன்னா அவங்களோட சிந்தனை அவர்களை சுற்றி தானே வரும். அப்போவும் திருப்பி மனம் இருக்கிறாங்க இவர் எல்லாமே மனம் வந்து இல்லை, அப்பவும் மனம் வந்து ஓப்பன் ஆகலை இல்லை அப்பவும் வந்துட்டு. குரு கூட அடையாளம் கிடையாது. ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர், ஆனால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்பப்போ லூஸ் பண்ணியே இருப்போம். அது இப்போது நீங்கள் சொன்னுங்க, குருன்ற வார்த்தைன்னா இருட்டு போய் வெளிச்சு கொண்டு வர மாதிரி. நீ இருட்டு கூட சண்டை போட்டால் முடிவில்லாமல் சண்டை நடக்கும். வெளிச்சேன்றது பற்ற வச்சா இருட்டு போயிடும், அவ்வளோதான். குரு கூடயே ஒரு அடையாளம் வந்துட்டால் அது ஒரு சுழற்சி தானே, கட்டாயமா. அதை பற்றி சந்தேகமே கிடையாது. அப்படி குரு உட்காந்து என்னை கூட அடையாளம் வச்சுக்கோங்க, நான் அப்படி உங்களுக்கு நான் தந்தேன் உங்களுக்கு இதுன்னு சொல்லிக்கலையே. நிறைய நாம் யோகா சென்டர் உருவாக்குனப்போ ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு 4 பேர் லேடிஸ் வந்துட்டு, ஐயோ சத்குரு நமக்கு இந்த யோகா மையம் நம்ம தாய் வீடு மாறினு. நான் போது கணவன் கூட பிரச்சனை பண்ணிட்டீங்க, இப்போ ஓடி வந்தீங்க தாய் வீடு. தாய் வீடெல்லாம் கிடையாது. இந்த யோக மையம் இந்த ஆசிரமம் எதுக்காகன்னா, வீடுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். எனதுன்றது இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஆசிரமம். ஆசிரமம்னு என்னென்னா 3000 பேர் 4000 பேர் ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எனது இது உனது என்ற தன்மை இல்லாமல் வாழணுன்றதுக்காக, அடையாளம் இல்லாமல். அதிலே வந்து அடையாளம் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அப்பப்போ அடித்து லூஸ் பண்ணணும் அவரை கொஞ்சம், இல்லைன்னா அவர் அப்படி தான் எது வந்தால் அதே பிடிச்சிக்கிறாங்க. குறைந்தபட்சம் நான் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனோட சப்போர்ட்டர் மெம்பர் அந்த மாதிரியாவது ஒரு அடையாளமாக. யாருக்கு அப்படி டைட்டில் கொடுக்கலையே, நாம் யார் அப்படி சொல்கிறாங்க?